நான் ஜென்ரல் படிச்சிருக்கேன், எனக்கு என்ன மாதிரினா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எம்பிஏல ஜென்ரல் படித்தவங்களுக்கான தனியாக வந்து கவர்மெண்ட் ஜாப்லாம் வந்து இல்லை. பட் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் எல்லாமே நீங்கள் எம்பிஏ ஜாயின் பண்ணவுடனே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்காக எம்பிஏ படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, முக்கியமாக என்ன டாபிக் படித்தா உங்களுக்கு ஈஸியாக கிளியர் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் யூபிஎஸ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எஸ்எஸ்சியில் வர சிஜிஎல் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம், பேங்க் ரெலவெண்ட்டான கிளர்க் பிஓ போஸ்டிங் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாடு பேஸ் பண்ண டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் குரூப் 1 குரூப் 2A இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரயில்வேல என்டிபிசி இல்லை நீங்கள் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் வர ஜிடி கான்ஸ்டபிள் இல்லை சிபிஓஎஸ்ஐ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ரயில்வேல வர வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஎஃப்லேருந்து வந்து போஸ்டிங் வரும் கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி. இதுக்கெல்லாம் 10th படிச்சிருந்தா போதும். இதுவே எஸ்ஐ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும், ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எம்பிஏ ஜென்ரல் படித்தவங்களுக்கான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு பர்டிகுலராக இது இல்லை. பட் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு நார்மலாக வந்து யூஜிசி நெட் இல்லை நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் எக்ஸாம் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.